வெல்கம் டு பிவி கார்டனிங். வாங்க நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூச்செடியெல்லாம் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், செம்பருத்தி செடி. ஒரே செடியில் எவ்வளோ பூ வந்திருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 20-30 பூ வரும்னுட்டு. பாருங்க, செம்பருத்தி செடி. இது அடுக்கு செம்பருத்தி. இது நித்திய கல்யாணி பூ. இது சங்குப்பூ கொடி. இது சம்பங்கி. பாருங்க, கனகாம்பரம் செடி. டெல்லி கனகாம்பரம் டார்க்காக இருக்கும். இது மல்லி செடி. ஜாதி பாருங்க, நல்லா பூத்துருக்கு. மல்லி செடி. இந்த ரோ ஃபுல்லாகவே மல்லி செடி தான் பாருங்கள். இந்த சீசன்னால் நல்லா பூத்துது. ஒரு 4 மழத்துக்கிட்ட பூத்துது டெய்லி. அப்பப்போ இலையை நல்லா பறித்து விட்டுக்கிட்டே இருந்து. இது உதிர்த்து போட்டிங்கன்னா மறுபடியும் அதுவே அதுக்கு உரமாக இருக்கும். முல்லை செடி 2 விதமாக வளர்க்கலாம், கொடியாகவும் செடியாகவும். நான் செடியாக தான் வளர்க்குறேன். பாருங்க, இந்த ரோ ஃபுல்லாகவே பெரிய பராமரிப்பெல்லாம் இல்லை. நல்லா தண்ணி ஊற்றுங்க 2 வேளையும். சாண உரம் கிடச்சிதுன்னா கரைச்சி ஊற்றுங்க. அதை நல்லா பதம் பண்ணி பஞ்சகாவியா மாதிரி சேர்ந்து மண்புழு வரும். மல்லி தோட்டத்துக்கு வந்த மாதிரியே இருக்கா கார்டனிங் உள்ள ஃபுல்லாக. ஒரு செடி 2 செடிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக. நான் சொன்னேன்ல, இந்த ரோ ஃபுல்லாக மல்லி செடி அப்படின்ட்டு. இது கஸ்தூரி, அரளிப்பூன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ உடச்சி விட்டுக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் கொத்து கொத்தா பூ வச்சுக்கிட்டே இருக்கு. இதுலேயே சங்குப்பூ கொடி ஒன்று எழுந்து இருக்கு பாருங்க. இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்கு, அரளி.
டெய்லி அவ்வளோ சங்குப்பூ வரும், இன்னைக்கு ஒன்று கூட காணும். இதோ இருக்கு. கொடி மாதிரி எழும்பிடுச்சு இதில். இது நித்தியமல்லி. மொட்டு வச்சது அந்த அரும்பை நல்லா கிள்ளி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கும். மாதிரி பாருங்க, இது இங்கே பூ பூத்துடுச்சு. இது மறுபடியும் துளிர் வந்திருக்கு பாருங்க. இது ரோஸ் செடிங்க. பாருங்க, நல்லா துளிர் வந்திருக்கு. இது ஆஷ் கலர், டபுள் கலராக வரும் அந்த ரோஸ் செடி. நிறைய மொட்டு வச்சிருக்கு. இது பெங்களூர் ரோஸு. இது நிறைய துளிருக்கு. ஒரு நாளைக்கு 4-5 பூனா வரும். காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பராக நல்லா பூத்துக்கிட்டே இருந்து. இது எல்லோ. இது செண்டுப்பூ. நிறைய பூத்துடுச்சு. நல்லா அறுவடை பண்ணியாச்சு. இதில் இது ஒரு வாட்டி தான் வருது வாங்கி வச்சாவே. நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன், வாங்கி வச்சதில் ஒரு கிளையை உடச்சி வச்சிருந்தேன். மழை அப்பப்போ இதுவாகிறதுனால இன்னொரு செடியும் வருது. இது மெரூன் கலரு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா துளிர் ஊற்றிட்டு. இதுக்கு வெறும் வெங்காயத்தோல், முட்டைத்தோல், அந்த வெஜிடபிள்ஸ் இதுவெல்லாம் கொடுத்துக்கிட்டே வாங்க வாரத்தில் ஒரு நாள். அப்புறம் மண்புழு வரும். இது பன்னீர் ரோஸ் செடி. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு. இன்னைக்கு பூ இல்லை. இதில் பாருங்கள் நல்ல கலர், எல்லாத்துலேயும் பூ எடுத்துருக்கு. இது ஒரு சாண்டல் கலர் மாதிரி பால் வரும். செம்மையாக இருக்குது பாருங்க. இது ரெட் கலர். இது எல்லோ. பாருங்க, இந்த ரோ ஃபுல்லாகவே ரோஸ் செடி தான். நித்திய கல்யாணி பூ. இது கோழிக்கொண்ட பூ. பாருங்கள், என்கிட்ட ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். இது அப்படியே நான் விதை போடவே இல்லை. அப்படியே விழுந்து செடி அது பாட்டுன்னு முளைச்சிச்சு. ஆனால் பூத்துதுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் அந்த கலர் அப்படியே போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். பன்னீர் ரோஸ் செடிங்க. இது ஒரு சாமந்தி செடி. வந்தால் தான் தெரியும் என்ன சாமந்தி நேற்று. இது தேன் கலர் சாமந்தி. நிறைய மூடு தளிர் சூப்பராக வந்துருக்கு. இப்போ இங்கே ஒரு முல்லை கொடி மாதிரி ஏற்றி விட்டுருக்கேங்க. இது கனகாமரம் செடி. மஞ்சள் கனகாமரம். கீழே ஃபுல்லாக மஞ்சள் கனகாமரம் தான் வச்சுருக்கேன். இது பட்ரோஸ் செடி. இது கனகாமரம். பாருங்க, டெல்லி கனகாமரம் எவ்வளோ அழகாக இருக்கு. நேற்று இது மஞ்சள் கனகாமரம். 3 வெரைட்டி இருக்குது. மஞ்சள்,
டெல்லி கனகாமரம், இது நார்மல் கனகாமரம். அது இதுலேயே இங்கேயே ஒரு பன்னீர் ரோஸ் செடி வந்திருக்கு. இந்த ரோ ஃபுல்லாகவே கனகாமரம் செடி தான் வச்சுருக்கேன். சாமந்தி செடி பாருங்க, மஞ்சள் கலர் சாமந்தி. இது மஞ்சள், இது வெள்ளை கலர் சாமந்தி. பூக்கும் போது அழகா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். கீழெல்லாம் கூட பதிவு வச்சுருக்கான். சாமந்தி செடி தான் பதிவு வச்சுருக்கான் ஃபுல்லாகவே. இது கோழிக்கொண்ட பூ சொன்ன பார்த்தீங்களா, அதோட இது கனகாமரம் செடி. இது மஞ்சள். இங்கே பாருங்க, ஒரே தொட்டிலேயே சாமந்தி, கனகாமரம், கோழிக்கொண்ட பூ எல்லா செடியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் எவ்வளோ பூச்செடி வைக்க முடியுமோ என்னால் அவ்வளோ பூச்செடி வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். மாடித்தோட்டம் வந்தேன்னா அப்படியே ரசிச்சுட்டே உக்காந்துட்டு இருக்கலாம். நம்மளுக்கு டெய்லி பூ பறித்து கடவுளுக்கு போடும்போது சூப்பராக இருக்கும். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். Happy gardening.